நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்களின் கதை. நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் நபி தாவூத் அலைஹிசலாம் அவர்களின் மகனாவார். நபி தாவூத் அலைஹிசலாம் அவர்கள் இஸ்ராயேலின் ஞானமிக்க அரசரும் அல்லாஹ்வின் உயர்ந்த நபியுமானவரும் ஆவார். சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் தமது தந்தையின் அறிவும் தீர்ப்பும் மூலம் கற்றுக்கொண்டார். அவர் அடிக்கடி தந்தையுடன் விசாரணைகளிலும் ஆலோசனை கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். அவர் கவனமாக பார்த்து கற்றுக்கொண்டதோடு சில சமயங்களில் விவாதங்களிலும் தனது கருத்துக்களை கூறினார். ஒரு நாள் நபி தாவூத் அலைஹிசலாம் அவர்கள் தமது 19 மகன்களையும் தமது இராச்சியத்தின் தலைவர்களும் அறிஞர்களும் முன்னிலையில் அழைத்தார். பின்னர் அவர்களிடம் 9 விதமான கேள்விகளை கேட்டார். இந்த கேள்விகள் அரியணைக்கான சோதனையாக இருந்தன. யார் அந்த கேள்விகளுக்கு அனைத்திற்கும் சரியாக பதிலளிப்பார்களோ அவர் தமது மறைவுக்கு பிறகு தமது வாரிசாக இருந்து இஸ்ராயேலை ஆட்சி செய்வார். நபி தாவூத் அலைஹிசலாம் அவர்களின் மகன்கள் பதற்றமடைந்து எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் போனார்கள். இளைய மகனான சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் மட்டுமே எழுந்து நின்று அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தார். அவரது ஞானத்தால் கவரப்பட்ட நபி தாவூத் அலைஹிசலாம் அவர்கள் தமக்கு பிறகு பொறுப்பேற்க சுலைமான் அலைஹிசலாம் அவர்களை நியமித்தார். காலம் சென்றபின் சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் இஸ்ராயேல் இராச்சியத்தை வாரிசாக பெற்றார். மேலும் அல்லாஹ்வால் தமது தந்தையின் நபித்துவத்தை தொடர்ந்து நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அல்லாஹ்விடம் தமக்கு பிறகு யாருக்கும் ஒப்பாகாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இராச்சியத்தை வேண்டினார். அல்லாஹ் தாலா சுலைமான் அலைஹிசலாம் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு பல அற்புதங்களை வழங்கினான். அவருக்கு காற்றை கட்டுப்படுத்தும் திறன் வழங்கப்பட்டது. அதன் மூலம் அவர் அதிவேகமாக பயணம் செய்தார். மேலும் ஜின்களை கட்டுப்படுத்தும் அதிகாரமும் வழங்கப்பட்டதால் அவர்கள் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தனர். அதோடு விலங்குகளுடன் பேசும் திறனையும் அல்லாஹ் அவருக்கு அருளினான். அல்லாஹ்வின் நபியாக தனது பணியின் போது சுலைமான் அலைஹிசலாம் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை வணக்கத்திற்கும் தொழுகைக்கும் உரிய இடமாக மறுபடியும் கட்டினார். அங்கிருந்து சுலைமான் அலைஹிசலாம் அவர்களும் அவரது தோழர்களும் மக்காவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொண்டனர். ஹஜ் நிறைவடைந்த பின் அவர்கள் யமனுக்கு பயணம் செய்தனர். அங்கு சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் அற்புதமான நீர் வழிச்சாலைகள் அமைப்பை கண்டார். அதை தமது நாட்டிலும் அமைக்க விரும்பினார். ஆனால் அங்கு போதுமான ஊற்றுகள் இல்லை என்பதை அறிந்திருந்தார். தீர்வை தேடிய சுலைமான் அலைஹிசலாம் அவங்க நிலத்தடி நீரை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட ஹுத்ஹுத் பறவையை அனுப்பினார். நேரம் கடந்தும் அந்த பறவை திரும்பி வரவில்லை. அது எங்கும் காணப்படலை. சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் பொறுமை இழந்து கூறினார், எனக்கு ஹுத்ஹுத் பறவை ஏன் தெரியவில்லை? அது தெளிவான காரணத்தை கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக அதை கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அறுத்து விடுவேன். சிறிது நேரத்தில் ஹுத்ஹுத் பறவை முக்கியமான செய்தியுடன் திரும்பி வந்தது. அது அல்லாஹ்வுக்கு பதிலாக சூரியனை வணங்கும் ஒரு இராச்சியத்தை ஆட்சி செய்த பில்கீஸ் என்ற ராணியை பற்றி சுலைமான் அலைஹிசலாம் அவர்களிடம் தெரிவித்தது. பின்னர் நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுமாறு அழைத்து ராணி பில்கீஸுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார். ராணி பில்கீஸ் அந்த கடிதத்தை பெற்றதும் சுலைமான் அலைஹிசலாம் அவர்களின் அழைப்பை கேட்டதும் கவலைக்குள்ளானாள். அவள் தனது ஆலோசகர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினாள். அவள் கட்டளையிட்டால் போராடத் தயாராக இருப்பதாக கூறினர். ஆனால் சுலைமான் அலைஹிசலாம் அவர்களின் படையின் வலிமை குறித்து பில்கீஸுக்கு தெரியாது. அவள் அவசரமான போரில் ஈடுபட விரும்பவில்லை. எனவே சுலைமான் அலைஹிசலாம் அவர்களின் படையின் வலிமையை அறிந்து கொள்ளும் நோக்கில் மதிப்புமிக்க பரிசுகளுடன் தூதர்களை அவரது அரண்மனைக்கு அனுப்ப தீர்மானித்தனர். சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் உடனே அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்டார்.
அல்லாஹ் தமக்கு வழங்கிய சக்தியையும் படைகளையும் வெளிப்படுத்த முடிவு செய்தார். தூதர்கள் வந்தபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகத்தான படை அவர்கள் முன் அணிவகுத்தது. மனிதர்கள், பறவைகள், சிங்கங்களும் புலிகளும் போன்ற விலங்குகள் மற்றும் ஜின்கள் அனைத்தும் ஒன்றாக கூடியிருந்தன. அவரது இராச்சியத்தின் அளவு, பல்வகைமை மற்றும் வலிமையைக் கண்டு தூதர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவங்க பில்கீஸின் பரிசுகளை நட்பின் வார்த்தைகளுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வழங்கினர். ஆனால் அவர்கள் தமது படையின் வலிமையை அறிய மட்டுமே விரும்புவதாக உணர்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பரிசுகளை நிராகரித்தார். அவர் தூதர்களை தமது ராணியிடம் திரும்பிச் சென்று அல்லாஹ்விற்கு கீழ்ப்படைய வேண்டும், இல்லையெனில் தோல்வியை சந்திப்பாள் என்று எச்சரிக்குமாறு கூறினார். தூதர்கள் திரும்பிச் சென்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இராச்சியத்தின் மகத்துவத்தையும் வலிமையையும் ராணி பில்கீஸிடம் தெரிவித்தனர். இதை கேட்ட பில்கீஸ் ராணி தனது அதிகாரிகளுடன் நேரடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க தீர்மானித்தாள். அவள் வருவதாக செய்தி கிடைத்தபோது அல்லாஹ் தமக்கு வழங்கிய அற்புதங்களில் ஒன்றை காட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார். ராணி வருவதற்கு முன் அவளுடைய அரியணையை யார் கொண்டு வர முடியும் என்று தனது சபையினரிடம் கேட்டார். ஒரு வலிமையான ஜின் முன் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பில்கீஸின் அரியணையை கொண்டு வந்தது. அல்லாஹ் தமக்கு வழங்கிய அற்புதத்தை கண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியமடைந்து தமது இறைவனை மிகுந்த புகழுடன் போற்றினார். பின்னர் பில்கீஸ் அதை அடையாளம் காண்கிறாளா, உண்மைக்கு திசை திருப்பப்படுகிறாளா என்பதை அறிய அந்த அரியணையை சற்றே மாற்றுமாறு கட்டளையிட்டார். மேலும் அதன் கீழ் நதிகள் ஓடும் வகையில் மென்மையான தெளிவான கண்ணாடி தரையுடன் ஒரு அற்புதமான அரண்மனையை ஜின்களிடம் கட்டுமாறு உத்தரவிட்டார். பில்கீஸ் வந்ததும் அவள் உடனே அந்த அரியணையை கவனித்தாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது உன் அரியணையா என்று கேட்டார். பில்கீஸ் குழப்பமடைந்து, இது எனது அரியணையைப் போலவே தெரிகிறது என்று கவனமாக பதிலளித்தாள். அவளின் புத்திசாலித்தனத்தையும் நயமையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்து அவளை அரண்மனைக்குள் அழைத்தார். பில்கீஸ் அரண்மனை தரையை அணுகியபோது அந்த தெளிவான கண்ணாடியை தண்ணீராக நினைத்து நனைந்து விடாமல் இருக்க தன் ஆடையை சற்றே உயர்த்தினாள். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது தண்ணீர் அல்ல, மென்மையான கண்ணாடி என்று தெரிவித்தார். பில்கீஸ் அதிர்ச்சியடைந்து தாம் சாதாரண அரசரின் முன்னிலையில் இல்லை என்பதை உணர்ந்தாள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சில காலம் கழித்த பின் சூரியனை வணங்குவது தவறு என்பதை புரிந்து கொண்டாள். அவரது ஞானம், தாழ்மை மற்றும் மகத்தான சக்தியைக் கண்டு அவரை அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொண்டாள். ராணி பில்கீஸ் மனம் திருந்தி தன்னையும் தன் மக்களையும் அல்லாஹ்விற்கு ஒப்படைத்தாள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகத்துவத்துடனும் நீதியுடனும் ஆட்சி செய்தார். அவரது இராச்சியத்தின் கடினமான வேலைகளில் பெரும்பாலானவற்றை ஜின்களே செய்தனர். இதன் மூலம் ஜின்களுக்கு மறைவான விஷயங்களின் அறிவு இல்லை என்பதை அல்லாஹ் மனிதகுலத்துக்கு கற்றுக் கொடுத்தான். மறைவான அனைத்தையும் அறிந்திருப்பவன் அல்லாஹ் மட்டுமே. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணமும் மனித குலத்திற்கு ஒரு பாடமாக அமைந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்கள் சுரங்கத்தில் வேலை செய்வதை மேற்பார்வையிடும்போது தமது ஊன்றுகோலை சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹ் அவரின் மரணத்தை விதித்தான். அவர் மரணம் அடைந்ததை யாரும் உணரல்ல. ஜின்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தனர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் அவர்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்று நம்பினர். சில நாட்கள் கழித்து ஒரு சிறிய உயிரினம் அவரது ஊன்றுகோலை அரிக்கத் தொடங்கியது. இறுதியில் அந்த கோல் உடைந்தது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடல் தரையில் விழுந்தது. அப்பொழுதுதான் மக்கள் அவர் பல நாட்களுக்கு முன்பே மரணமடைந்திருந்தார் என்பதை உணர்ந்தனர். அந்த நேரத்தில் ஜின்களுக்கு உண்மையில் மறைவான விஷயங்களின் அறிவு இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர்.
அவர்கள் மறைவானதை அறிந்திருந்தால் சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று நம்பி தங்களை இவ்வளவு கடின உழைப்பில் சோர்வடைய செய்திருக்க மாட்டார்கள். நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்களின் வாழ்க்கையும் மரணமும் பாடங்கள், அற்புதங்கள், ஞானம் மற்றும் அனைத்து மறைவான அறிவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கே சொந்தமானது என்பதை நினைவூட்டும் அறிவுரைகளால் நிரம்பியுள்ளது.